பிராங்க்லின், உன்னோட வேலைலாம் முடிஞ்சிருச்சுல, இப்ப வீட்டுக்கு போய் நம்ம கிராணி கேம் விளையாடலாமா? டேய் சின்சானு, அந்த கேம் தான் நம்ம எப்பயோ விளையாடி கம்ப்ளீட் பண்ணிட்டோம்ல, திரும்பி எதுக்குடா அந்த கேமை விளையாடணும்? பிராங்க்லின், அதுதான்ப்பா விஷயமே. இந்த கிராணி கேம்ல புதுசா ஒரு கேம் வந்திருக்கு. அந்த கேமை பொறுத்த வரைக்கும் கிராணி மட்டும் வரமாட்டாங்க. கிராணி, கிராண்ட்பா, அவங்களோட பொண்ணு, இதை தாண்டி நிறைய பேய்ங்கெல்லாம் வருது. ஒரு ஹாஸ்பிட்டல்ல நம்ம யாராரமா மாட்டிக்கிறோம். அங்க இருந்து தப்பிக்கிறது தான்ப்பா கேமு. சூப்பரா இருக்குப்பா, ப்ளீஸ்ப்பா போட்டு தாப்பா. சின்சானு, அப்படியே கேம் ரிலீஸ் ஆயிருக்கு? அப்படி ரிலீஸ் ஆயிருக்குன்னா கண்டிப்பா நான் உனக்கு போட்டு தரேன். அந்த கேமோட பேரை சொன்னேன்னு வச்சுக்கோ, நான் டவுன்லோட் பண்ணிடுவேன். நம்ம வீட்டுக்கு போனோம்னா ஜாலியா விளையாடலாம். அந்த கேமோட பேரு கிராணி ஹாஸ்பிட்டல் தான்ப்பா. அதுல நிறைய பேய் வர மாதிரி செட்டிங் பண்ணலாம். அப்படி செட் பண்ணிட்டோம்னா ஜாலியா நம்ம விளையாடலாம். எப்ப பாரு நீ ஏதான்ப்பா கேம் எல்லாம் விளையாடி கம்ப்ளீட் பண்ற, நான் வேடிக்கை மட்டும் தான் பாத்துட்டு இருக்கேன். நான் இந்த கேமை கம்ப்ளீட் பண்றேன். நீ வெளிய இருந்த ஐடியா மட்டும் சொல்லுப்பா, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். செர்ரா சின்சானு, எதுக்காக இவ்வளவு ப்ளீஸ் கேக்குற? உனக்கு அந்த கேமை போட்டு தரேன். ஏதாவது தேவைனா மட்டும் என்கிட்ட ஹெல்ப் கேளு, மத்தபடி நீயே அந்த கேமை விளையாடு. பிராங்க்லின், நீ தான் இப்படி பேசுறியா? என்னால நம்பவே முடியலப்பா. சீக்கிரமா வீட்டுக்கு போயிட்டா ஜாலியா அந்த கேம் விளையாடலாம். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம். ஹலோ மக்களே, நான் தான் உங்களோட சின்சான் பேசுறேன். இன்னைக்கு கிராணி கேம் தாங்க விளையாடுறதுக்காக வந்திருக்கோம். இந்த கேமை பொறுத்த வரைக்கும் கிராணி பாட்டி மட்டும் இருக்க மாட்டாங்க, கிராண்ட்பா இருப்பாரு. இதை தாண்டி நிறைய பேய்கள்லாம் இருக்கும் மக்களே. இந்த கேம் செம்ம ஆர்டரா இருக்கும், த்ரில்லிங்கா இருக்கும். எந்த ஒரு இடத்தையும் ஸ்கிப் பண்ணாதீங்க. கேம்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக்க போடுங்க மக்களே. அப்பதான் இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட போகும். எப்பா, இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல் மாதிரியான இடத்துல தான் நம்ம பேய்ங்க கிட்ட மாட்டிருக்கோம். எப்படியாவது தப்பிச்சு இங்க இருந்து வெளியே போயிடணும் மக்களே. சாவியை தூக்கி போட்டிருக்கேன். கண்டிப்பா கிராணி இல்ல கிராண்ட்பா அந்த இடத்துக்கு வருவாங்க பாருங்களேன். இந்த இடத்துல 2 பேய் மட்டும் இல்ல மக்களே, மொத்தம் 4-5 பேய் இருக்குங்க. கிராணி, கிராண்ட்பா நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும்ல. அதை தாண்டி நிறைய பேய்ங்கெல்லாம் இந்த கேம்ல இருக்கு. எப்படியாவது எல்லாத்துக்கிட்ட இருந்தும் தப்பிக்கணும். சாவியை தூக்கி போட்டேன். ஆனா இந்த கிராணி, கிராண்ட்பா 2 பேருமே வராம இருக்காங்க. நம்ம கன்னு, ஆயுதம்னு எதையாவது தேடி பார்ப்போம் மக்களே. ஐயோ ரத்தமா இருக்கு, நிறைய பேரை சாப்பிடிச்சிருக்காங்க போல. அது மார்ச்சுரிங்க. நான் இதுக்கு முன்னாடி பார்த்த இடம் மார்ச்சுரி. பாத்தீங்களா, பாடியை வைக்கிறதுக்கான இடம்லாம் இருக்கு மக்களே. இது என்னங்க சிசிடிவி ரூமா? இதுவும் மார்ச்சுரி மாதிரி தாங்க இருக்கு. ஒரு ஆயுதத்தை எடுத்துக்கிட்டேன், இருங்க தூக்கி போடலாமா? சவுண்டு கேட்டு அப்பதான் வருவாங்க. அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சாதான் நம்ம மற்ற இடத்த ஃப்ரீயா செக் பண்ண முடியும் மக்களே. அதுக்காக தான் இங்க படிக்க. கிராணி வராங்க, கிராணிக்கு வராங்க. ஐயோ கிராணி பட்டி வருதே. இங்க போய் ஒளிஞ்சுக்கலாமா? ஒளிஞ்சுக்கிட்டோம். நல்ல வேலை மக்களே, அந்த கிராணி கவனிக்கல. அது பாருங்க. ஐயோ பாக்குதா ஆனா கண்ணு தெரியல மக்களே அதுக்கு. சரியா நம்ம இங்கதான் இருக்கோம்னு தெரியல. கையில பாருங்களேன், ஒரு இரும்பு கட்டையை வச்சிருக்குங்க. அதை வச்சு அடிச்சா நம்ம கதை முடிஞ்சிடும் மக்களே. சத்தம் போடாம இருக்கிறதுனால தப்பிச்சிட்டோம் கிராணி பாட்டிக்கிட்ட இருந்து. லைட்டா சவுண்டு கொடுத்துருந்தோன்னு வச்சுக்கோங்க, நம்ம கதை கந்தல் தான். எப்படி போது பாருங்களேன் அந்த கிராணி பாட்டி. கிராண்ட்பா எங்கன்னு தெரியல, கிராணி மட்டும்தான் வந்திருக்காங்க. கிராண்ட்பா இன்னும் இவங்களோட குடும்ப உறுப்பினர் எல்லாருமே பேயா மாறி இருப்பாங்க மக்களே. அவங்க எல்லாருமே வருவாங்க பாருங்க. கிராணி படிக்கட்டுல ஏறி போறாங்க. அப்படியே சைலண்டா பின்னாடி போலாமா? இந்த கிராண்ட்பா எங்க போனாரு? கிராணி இங்கதான் இருக்காங்க, கிராண்ட்பா காணுமே. இங்க கட்டையெல்லாம் வச்சு அடைச்சு வச்சிருக்காங்க. இந்த இடத்துக்கு தான் நம்ம போனோம் போல மக்களே. ஓகே, கட்டையை பொறுமையா ஓபன் பண்ணிட்டேன். இங்க எதையோ சாட்சி வச்சிருக்காங்க பாருங்களேன். தள்ளியாச்சு. ரைட்டு, இது என்ன ரூம்னே தெரியல மக்களே. இருங்க, இதை நல்லா தள்ளிக்கலாம். தள்ளியாச்சு, வந்தாச்சு. இது என்னமோ எமர்ஜென்சி எக்ஸிட் இடம் மாதிரி இருக்குங்க. இது பாருங்க, இது என்ன ரூமு? இப்போ அண்ணா இவ்வளோ இருட்டா இருக்கு. லைட்டு கீட்டு போட்டு வைக்கக்கூடாது. இல்லை மக்களே, இங்கே நம்ம வரத்தாவில்லைன்னு நினைக்கிறேன். திரும்பி மேலே போயிடலாம். அந்த கிராண்ட்பாவை இன்னும் பார்க்கல, நம்ம கிராணியை மட்டும்தான் பார்த்துருக்கோம். இதை தாண்டி உங்கள் குடும்பத்தில் நிறைய பேய்ங்க இருக்கு. அந்த பேய்களில் இன்னும் எதையுமே நம்ம பார்க்கல. போக போக தான் அதெல்லாம் வரும்னு நினைக்கிறேன். ஐயோ அங்கே கிராணி வருதுங்க. பார்த்தீங்களா, கிராண்ட்பாங்க. இது கிராணி மாதிரி முதல்ல தெரிஞ்சது, இப்போ கிராண்ட்பா இருக்காரு. நல்ல வேலை அந்த ட்ராப்ல கொஞ்ச நாள் காலை வச்சிருப்போம் மக்களே. காலை வச்சிருந்தா கதை முடிஞ்சிருக்கும். எப்படியோ தப்பிச்சிட்டேன். இது பாருங்க, ஹாஸ்பிட்டல்ல. அதான் இது வந்து ரொம்ப நாளா பூட்டி வச்ச ஹாஸ்பிட்டல் மக்களே. அங்கதான் நம்ம யார விடமா இவங்க கிட்ட மாட்டிருக்கோம். எப்போ ஒரு சாவி கிடைச்சிருச்சுங்க. ஓகே, சேஃப்டியே எடுத்துட்டோம். இதை வச்சு என்னென்ன கதவுலாம் ஓப்பன் பண்ண முடியும்ன்றத பார்க்கணும். இருங்க, இதை தூக்கி போட்டுமா? இப்போ சவுண்டு கேட்டு வருவாங்க. ஓடு 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 ஓடு. அங்கங்க தூக்கி போடுவாங்க. 2-3 இடத்துல தூக்கி போட்டோன்னு இங்க சவுண்டு கேட்டு அங்கெல்லாம் அவங்க சுத்திட்டு இருப்பாங்க. அந்த கேப்ல நம்ம மற்ற வேலையெல்லாம் ஃப்ரீயா பண்ணலாம். ஒரு நம்பரை பார்த்தோம் பாத்தீங்களா அந்த இடத்துல, 13127 நினைக்கிறேன். 7 இல்லையே, 7 பார்த்தனே நானு. அதான் 7 போட்டாச்சு. ஓப்பன் ஓப்பன் ஓப்பன். ஓகே, இங்கே ஒரு பாக்ஸ்ல கீயா என்னதுங்க? அது வயர் கட்டுதுங்க.
எங்கேயாவது வயரை கட் பண்ற மாதிரி இருந்தா நம்ம இதை யூஸ் பண்ணி கட் பண்ணிடலாம். இப்ப நம்ம கிட்ட 2-3 பொருளை எடுத்து வச்சிருக்கோம், பாப்போம் மக்களே. இப்ப இதை தூக்கி போட்டா சவுண்டு கேட்டு வருவாங்க, நம்ம அந்த இடத்துல போய் வயரை கட் பண்ற வேலையெல்லாம் பண்ணலாம். இது அந்த சின்ன வெண்ட் வழியா போயிட்டு இருக்காங்க. எங்க அந்த கிராண்ட்பா லாங்ல வச்சுதான் பார்த்தேன். கிராணி எவ்வளவு பக்கத்துல வந்தது பாத்தீங்களாங்க, செம்ம பக்கத்துல வந்தது. நல்ல வேலை நம்ம மாட்டல. அப்ப கிராணிக்கு சரியா கண்ணு தெரியாத போல மக்களே, அதனால தான் நம்ம தப்பிச்சிருக்கோம். ஓகேவா? இது பாருங்க, வாஷ் பேஷன்லாம் இருக்கு. அதாவது பாடியை கட் பண்ணுவாங்கல்ல, அந்த இடம் மாதிரி இருக்கு மக்களே. எப்படியோ யாரோ விடமா இந்த இடத்துல மாட்டிக்கிட்டோம். எப்படியாவது இங்க இருந்து தப்பிச்சு போயிடணும் மக்களே. இந்த கீ எடுத்தாச்சா? எங்க எந்த ரூம் திறக்கிற கீ இது? இந்த ரூம் திறக்கிற கீயா? இந்த ரூம்க்கான கீயே இது? அதானே பார்த்தேன், லாக்கருக்கான கீங்க இது. இது என்னதோ இது இந்த வால்வுல ஃபிட் பண்ற மாதிரி இருக்குங்க, ஸ்டியரிங் மாதிரி இருக்கு பாருங்களேன். இல்ல இது எங்க போட வேண்டியிருக்கும்? எங்க போட வேண்டியிருக்கும்? இங்க எதையும் ஏற்கனவே நம்ம பொருளை தூக்கி போட்டோம்ல அந்த இடத்துல. ஆனா இன்னும் அந்த கிராண்ட்பாவோ கிராணியோ வரலங்க. இந்த கேப் வழியா உங்களால வர முடியாதா என்னன்னு தெரியல. என்ன இங்க தூக்கி போட்டுட்டு இருக்கேன். சரி, நம்ம அப்புறமா எடுக்கிற மாதிரி பிளான் இருக்குங்க. ஓகே, அடுத்து என்ன இந்த கிராண்ட்பாவையும் காணோம், கிராணியும் காணோம். எங்க கிராணி, எங்க கிராண்ட்பா? கிராண்ட்பா எங்க இருக்கீங்க? கிராண்ட்பா வாங்க, கிராண்ட்பா. என்னங்க இது? இங்க யாரோ என்னமோ ஆயிருக்குங்க. அதாங்க இங்க இருக்கவங்கள காலி பண்ணி வச்சிருக்காங்க. கீ எடுத்திருக்கோம். ஏற்கனவே 2-3 ரூமை ஓப்பன் பண்ண முடியல, அதனால தான் கீ எடுத்திருக்கோம் மக்களே. இது அந்த கதவுலாம் திறக்குதா பார்ப்போம். இதெல்லாம் ஏற்கனவே திறந்துருக்க கதவு. திறக்காம இருக்கிற கதவு 2-3 நம்ம திறக்க முடியாம இருந்ததுல, அதெல்லாம் இதை வச்சு ஓப்பன் பண்ணலாம் போல. எங்க 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 என்னங்க இங்க நான் தூக்கி போட்ட ஸ்டியரிங்கா? இது வேற ஸ்டியரிங் மாதிரி இருக்கு. இப்போ நம்ம சவுண்டு கொடுத்துருக்கோம்ல, அந்த கீயை தூக்கி போட்டு அந்த கீ சவுண்டு கேட்டு கண்டிப்பாக அந்த கிராணி இல்லை கிராண்ட்பா வருவாங்க பாருங்களேன். இப்போ கூட நம்ம கிராணி கிராண்ட்பாவை தான் பார்த்துருக்கோம், மற்ற உறுப்பினர்களெல்லாம் இன்னும் பார்க்கல. அவங்களுமே செம்ம கொடூரமாக இருப்பாங்க மக்களே. இந்த கிராணியை பக்கத்தில் பார்த்து எவ்வளோ கொடூரமாக இருக்காங்க, அதே மாதிரி தான் மற்றவங்களும் இருப்பாங்க. எப்பா வயர் கட்டர் எடுத்திருக்கேன். திரும்பி நம்ம எங்க இருந்து எடுத்தாலும் கொஞ்ச நேரத்தில் திரும்பி பழைய இடத்துக்கே அது போயிருது பாருங்களேன். இந்த கிராணி கிராண்ட்பா எடுத்து வச்சிருவாங்க போல. என்ன சவுண்டு கொடுத்தாலும் வர மாட்டாங்க பாருங்களேன். நான் எத்தனை வாட்டி தூக்கி போடுறேன், வரவே மாட்டாங்க. சட்டுன்னு பின்னாடி இருந்து வந்துட போறாங்க. உஷாரா இருக்கணும், சொல்ல முடியாது. திடீர்னு அவனுங்க பின்னாடி இருந்து கூட வந்துடுவாங்க. என்னங்க எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. வயர் கட்டரு இதெல்லாம் போட்டு வச்சிருவோம். ஏற்கனவே 2 பொருளை போட்டு வச்சிருக்கோம்ல, இதையும் அந்த இடத்துல போட்டு வச்சிருவோம். தூக்கி போடு தூக்கி போடு தூக்கி போடு தூக்கி போடு. ஏற்கனவே போட்டு வச்ச பொருள் இருக்கு பாருங்க, கீழே இருக்க ஒரு ரூம் தாங்க அது, அந்த இடத்துல போட்டு வச்சிருக்கேன். ரைட்டு, இப்போ நானுமே வந்துட்டேன் அந்த இடத்துக்கு. பொருளை தூக்கி போட்டதெல்லாம் போதும், நம்மளே அந்த இடத்துக்கு வரலான்னு வந்துட்டேன். ஏற்கனவே 2 பொருளை தூக்கி போட்டு வச்சிருக்கேன் பார்த்தீங்களா. ஹேண்ட் வீலை இப்போ எடுத்துப்போமா? ஓகே, ஹேண்ட் வீலை தூக்கியாச்சு. ஹேண்ட் வீலை எங்கேயாவது செட் பண்ணி திருவுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். எங்கே திருவுற வேலை வருதுன்னு தெரில. இந்த கிராணி கிராண்ட்பா திடீர்னு எங்கே இருந்தாவது வந்துடுவாங்க. அவனுங்க கொஞ்சம் பக்கத்தில் வந்தால் சவுண்டு கொடுக்கும், அந்த மாதிரி பெருசாக சவுண்டு கொடுக்கல. எப்போ ஹேண்ட் வீலுக்கு வேலை வந்துருச்சு மக்களே, ஓப்பன் பண்ணியாச்சு. இங்கே ஏதாவது கீ இருக்குமா? கீ லிவர் இருக்குது மக்களே, லிவரெல்லாம் நான் ஏற்றி விட்டுட்டேன். இதனால ஏதாவது கதவு திறக்கலாம். ஓகே, கதவு திறக்குதா? கதவு திறக்குது மக்களே அங்கே. ஓகே, இப்போ இவ்வளோ பண்ணி அந்த கிராணி கிராண்ட்பா வராமல் இருக்காங்களே, பரவாயில்ல. என்ன ஆச்சுன்னு தெரில அவங்களுக்கு. ஐயோ வராங்கங்க. சவுண்டு கேட்குதுன்னா வராங்கன்னு அர்த்தம். பக்கத்தில் எங்கேயோ வராங்க மக்களே, கண்டிப்பாக எங்கேயோ வராங்க. ஐயோ எந்த சைடில் வந்து எப்படி வருவாங்க தெரியலையே. எப்பவுமே கிராணி மட்டும் இருப்பாங்க, ஈஸியாக தப்பிச்சிருவோம். இப்போ கிராண்ட்பா இருக்காரு, இதை தாண்டி உங்கள் குடும்பத்தை சேர்ந்த நிறைய பேய்ங்க இருக்குங்க. மாட்டாமல் தப்பிக்கணும் மக்களே, மாட்டினா நம்ம கதை கைமாதான். எப்பா அந்த கீழே ஒரு ரூமை பார்த்து வச்சேன் பார்த்தீங்களா, அங்கே ஒரு இது தேவைப்பட்டது, அதை ஓப்பன் பண்ணி வந்துட்டேன் மக்களே. இங்கே ப்ளூ கீன்னு ஒன்று கிடைக்குது, எடுத்துக்கலாமா? எடுத்துக்கிட்டோம். சரி, ப்ளூ கீக்கு வேலை எங்கே வரும்னு தெரில. எங்கே கேட்குதோ அந்த இடத்த ஓப்பன் பண்ண மக்களே. அங்கே எந்த வேலையும் இல்லை அந்த ப்ளூ கீக்கு. வேற எங்கேயாவது வேலை இருக்கும்னு நினைக்கிறேன். எங்கே வேற ஏதாவது கதவு ஓப்பன் பண்ணுறதை நம்ம பார்த்தோமா? இதெல்லாம் சாதாரணமாக ஓப்பன் ஆகுதுங்க. ஓகே, அது வாழ்வு தானே. ஓகே, இங்கே இந்த கதவா? இந்த கதவுலாம் ஏற்கனவே திறந்துருக்க கதவு தான் மக்களே. மாஸ்டர் கீ இருக்குங்க இங்கே பார்த்தீங்களா. ப்ளூ கீயை வச்சு மாஸ்டர் கீ எடுத்துட்டோம். சூப்பருங்க. ஐயோ பேய் வருது பார்த்தீங்களா. அது கிராணி இல்லைங்க, கிராணியோட பொண்ணு நினைக்கிறேன். ஐயோ கிராணி வருது. ஓடு 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 தப்பிச்சு ஓடு. திடீர்னு பார்த்தா பின்னாடி ஒரு பேய் நின்றுட்டு இருந்தது பார்த்தீங்களா மக்களே.
அது கிராணியோட பேத்தியா இல்ல பொண்ணா தெரியல. தப்பிச்சிட்டோம் எப்படியோ, அதுங்க கிட்ட இருந்து தப்பிச்சிட்டோம். இந்த கிராண்ட்பா எங்க போனாரு? கிராண்ட்பாவையும் ஆளே காணோம். இந்த பேய்ங்க துரத்திட்டு வந்ததுங்க, ஆனா பின்னாடி வரல மக்களே, நின்றுச்சுங்க. பரவாயில்ல, எப்படியோ தப்பிச்சிட்டோம் மக்களே. இப்ப நம்ம கிட்ட மாஸ்டர் கீ இருக்கு. எப்படியாவது அந்த மெயின் கதவை கண்டுபிடிக்கணும். தப்பு இதை பார்த்தீங்களா? பேய் அதாங்க அந்த கிராணியோட பொண்ணு பேய் தாங்க நின்றுட்டு இருந்தது. எங்க எப்படியாவது அந்த மெயின் டோரை மட்டும் கண்டுபிடிச்சிட்டோம்னா இங்க இருந்து தப்பிச்சிருவோம் மக்களே. அதுதான் எங்க இருக்குன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. எங்க இருக்குன்னு மட்டும் தெரிஞ்சதுதான் ஈஸியா. கிராண்ட்பா தானே வராரு மக்களே. இந்த ஹாஸ்பிட்டல்ல இந்த செக்யூரிட்டிஸ்க்கு கன்னெல்லாம் கொடுப்பாங்க மக்களே. அந்த கன்னெல்லாம் நமக்கு இன்னும் நல்லா தேடணும்னா கன்னெல்லாம் கிடைக்கும். அந்த கன்னு கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த பேய்களை பார்க்கலாம் நம்ம பயப்படவே தேவையில்லை மக்களே. இந்த பேய்ங்கன்னு கூட பார்க்காம ஷூட் பண்ணி இங்க இருந்து தப்பிச்சிடலாம். ஆனா அந்த கன்னெல்லாம் சேஃபான இடத்துல வச்சிருப்பாங்க. அந்த கன்னு மட்டும் கிடைச்சிருச்சுன்னா போதும். பாருங்க எங்க இந்த கிராணி கிராண்ட்பா எங்க போனாங்க? நம்ம இப்போதைக்கு 3 கேரக்டர்ஸ் பார்த்துருக்கோம் மக்களே. கிராணி, கிராண்ட்பா, அதுக்கப்புறம் அவங்களோட பொண்ணு பார்த்துருக்கோம். இதை தாண்டி இன்னும் நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க. இன்னும் ஒரு 3 கேரக்டர்ஸ் இருக்காங்க. கண்டிப்பா இந்த கேமை முடிக்கிறதுக்குள்ள அவங்க 3 பேரையும் நம்ம பார்த்துருவோம் மக்களே. இப்போ மாஸ்டர் கீயை நம்ம எடுத்து வச்சிருக்கோம், தேவைன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா அந்த மெயின் டோர் எங்க இருக்குன்னு தெரியல. அந்த மெயின் டோர் எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சாதான் நம்ம மாஸ்டர் கீயை வச்சு ஓபன் பண்ணி அங்க இருந்து தப்பிக்க முடியும். அது எங்கன்னு தான் தெரிய மாட்டேங்குது மக்களே. எப்படியாவது அதை கண்டுபிடிக்கணும், அப்பதான் இந்த இடத்த விட்டு நம்ம தப்பிக்க முடியும். இல்லைன்னா இங்கேயே நம்ம கதை முடிஞ்சிடும் மக்களே. நம்ம உஷாரா இங்க இருந்து எப்படியாவது தப்பிக்கிற வழியை பார்க்கணும். எங்க இந்த கிராணி கிராண்ட்பா வரவே மாட்டாங்க. உஷார், நம்ம எப்பவுமே கிராணி கிராண்ட்பா சட்டுன்னு வந்து அடிப்பாங்கன்னு நினைப்போம். இந்த வாட்டி பாருங்களேன், வரவே மாட்டாங்க மக்களே. நான் சொன்னல மயக்க மருந்துக்கு ஒரு கன் இருக்குன்ட்டு. இதுதாங்க அந்த கன்னு. இந்த கண்ணை தூக்கி போட்டு சவுண்டு கொடுத்து வேணும்ட்டே வர வைக்கிறேன். வர வச்சு அவங்கள ஷூட் பண்ணிடலாம். இருங்க. அதாவது முன்னாடி அந்த மயக்க மருந்து கலந்துருக்காங்க பாத்தீங்களா? எப்பா, இந்த கண்ணு தாங்க தேடிட்டு இருந்தேன். இந்த கண்ணு கிடைச்சிருச்சு மக்களே. இன்னும் புல்லட் வச்சு ஷூட் பண்ணுவாங்களா, அந்த கண்ணும் இருக்கு மக்களே. அதையும் நம்ம எடுப்போம். இந்த கண்ணத்தையும் வராங்க கிராணி தானே வராங்க. இருங்க ஷூட் பண்ணுவோம். ஷூட் பண்ணா மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க பாருங்களேன். ஷூட் பண்ணிட்டோம். கிராணி இஸ் நவ் கான் ஃபார் 1 minute and 30 seconds. 30 செகண்டுக்கு பிரச்சனை இல்லைங்க. ஒரு நிமிஷம் 30 செகண்டுக்கு பிரச்சனை இல்லை. இப்ப கிராண்ட்பாவை ஷூட் பண்ணிடுவோம். கிராண்ட்பா தானே பார்த்தேன். கிராண்ட்பாவும் விழுந்துட்டாருங்க. 1 நிமிஷத்துக்கு இவங்களால நமக்கு பிரச்சனை இல்லை மக்களே. அந்த 1 நிமிஷம் நம்ம என்னெல்லாம் பண்ணுமோ அதெல்லாம் பண்ணிடணும் மக்களே. ஏதோ கீ எடுத்துக்கிட்டேன். அந்த கிராண்ட்பா கிட்டே ஒரு கீ இருந்தது மக்களே, அந்த கீ எடுத்துட்டேன். எங்க கதவு திறக்கிற மாதிரி இது பாருங்க, எத்தனை லிவரை போட்டு வச்சிருக்கோம். ஐயோ, இந்த பேய் வேற இருக்குங்க. ஐயோ, இந்த பேய் இருக்கிறதையே நான் மறந்து போயிட்டேனே. இன்னும் வேற 2-3 பேய்ங்க இருக்கு. உஷாரா இருக்கணும் மக்களே. பா, திடீர்னு பாத்தீங்களா அந்த பொண்ணு பேய் சட்டுன்னு நம்ம எதிர வந்துருச்சு மக்களே. எப்படியா அது கிட்ட இருந்து தப்பிச்சிட்டோம். இப்ப கீயை போட்டிருக்கேன்னா சவுண்டு கேட்டு அந்த இடத்துக்கு போகும். அதை டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு நம்ம வேற எங்கேயாவது போனோம் மக்களே. எப்படியாவது இந்த ஹாஸ்பிட்டல் விட்டு தப்பிக்கணும். இன்னும் கிராணி மயக்கத்துல தான் இருக்காங்க, கிராண்ட்பா மயக்கத்துல தான் இருக்காரு. பாத்தீங்களா, கிராண்ட்பா கிட்ட ஷார்ட் கன் இருந்ததுல, அந்த ஷார்ட் கன் எடுத்துட்டோம் மக்களே. 2 புல்லட் தான் இருக்கா. ஐயோ, 2 பேரை தான் ஷூட் பண்ண முடியும். இவங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல முழிச்சிருவாங்க மக்களே. சரி, அந்த பொண்ணு மட்டும் தடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், நான் இந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆயிருப்பேங்க. திடீர்னு பார்த்தா அந்த பொண்ணு எதிர வந்துட்டான். அதனாலதான் என்னால தப்பிக்க முடியாம போயிடுச்சு. அந்த பொண்ணு இப்ப நான் அந்த பொருள்லாம் போட்டேன் பாத்தீங்களா, அந்த இடத்துல செக் பண்றதுக்காக போயிருப்பா. வாழ்வு எடுத்துட்டோம் மக்களே. அந்த அந்த திருப்புறது இருக்குல்ல, அதை எடுத்துருக்கோம். சவுண்டை போட்டிருக்கோம், பார்ப்போம். இப்போ கன் எடுத்துக்கணும். அங்கே கன் எங்கே இருக்கு? கன் அங்கே இருக்கு. தேவையான எடுத்துப்போம் மக்களே. இப்போதைக்கு வயர் கட்டர் எடுத்தாச்சு. ஏதாவது இடத்துல கட் பண்ணலாமா? ஐயோ, இந்த பேய் வந்துருச்சுங்க. இன்னுங்க திடீர்னு வருது. இங்கே இருக்க வயரை கட் பண்ணிடலாம். ஓகேங்க, வயரை கட் பண்ணியாச்சு மக்களே. இப்போ கன் எடுத்துக்கலாம். கண்ணை எங்கே போட்டோம்? அது இங்கே தான் இருக்கு. கன்னு எடுத்துக்கிட்டோம். சூப்பர் மக்களே. இப்போ 2 புல்லட் இருக்கு மக்களே. 2 புல்லட்ல இந்த பொண்ணோட பேய் கதையை முடிச்சோன்னு வச்சுக்கோங்க, நம்ம இங்க இருந்து. ஐயோ, அதுக்குள்ள ஆனா கிராணி கிராண்ட்பா முழிச்சிருவாங்களே. யாரவரையே முழிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். கிராணி கிராண்ட்பா அந்த இடத்துல விழுந்திருக்காங்க. இல்ல மக்களே, அவங்க எந்திரிச்சிட்டாங்க. ஐயோ, என்னங்க இந்த பொண்ணு பேய் டிஸ்டர்ப் பண்ணி நம்மள இங்க இருந்து தப்பிக்க விடாம ஆக்கிருச்சு மக்களே. இந்த பொண்ணு பேய் மட்டும் இல்லைன்னா இங்க இருந்து தப்பிச்சிருக்கலாம். சார், இந்த பொண்ணு பேயில தான் இந்த இடத்துல மாட்டிக்கிட்டோம். பாருங்க, அங்க கிராணி தானே வராங்க. ஆமா மக்களே, கிராணியை ஷூட் பண்ணிடலாம். அப்பா, கிராணியை ஷூட் பண்ணிட்டேன் மக்களே. சீக்கிரமா எப்படியாவது இங்க இருந்து தப்பிக்கணும் மக்களே.